கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தித்வா அப்படின்ற ஒரு புயல் வந்துட்டு போச்சு. ஸ்ரீலங்காவில் பயங்கரமான டேமேஜை கிரியேட் பண்ணிட்டு நிறைய பேரை சாவடிச்சுட்டு நம்ம தமிழ்நாடுக்கு முடிஞ்சிச்சு அதோட ஆயில். இந்த தித்வான்ற நேமை சஜஸ்ட் பண்ணது ஏமன்ற ஒரு கண்ட்ரி. ஆனா நம்ம கண்ட்ரி பக்கத்துல பே ஆஃப் பெங்கால் உருவான புயலுக்கு எதுக்கு இன்னொரு கண்ட்ரி பேர் வைக்கணும்? இந்த தித்வா புயலுக்கு மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்மளோட நிறைய புயலுக்கும் பேர் வச்சது வேற கண்ட்ரி தான். இந்த புயலுக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம கடல்ல புயல் உருவாகிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் புயலே உருவாகும். புயல் எப்படி உருவாகுது அதெல்லாம் நான் தனி வீடியோல போடுறேன். ஆனா புயல் உருவாகிறதுக்கு முதல் கண்டிஷனே கடல் 26ல இருந்து 27 டிகிரி செல்சியஸ்ல இருக்கணும். இந்த 26ல 27 டிகிரி செல்சியஸ் கடலுக்கு கீழே 50ல இருந்து 60 மீட்டர் வரைக்கும் அது இருக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா அந்த இடத்துல புயலே உருவாகாது. ஒன்ஸ் கடல் 26ல இருந்து 27 டிகிரி செல்சியஸ்ல இருக்கும் போது மேல இருக்க காத்தை இன்னும் சூடு பண்ணும். அந்த சூடு பண்ண காத்து மேலே ஏறும் போது அந்த இடத்துல ஒரு லோ ப்ரெஷர் ரீஜன் உருவாகும். இந்த லோ ப்ரெஷர் ரீஜனை தான் நியூஸ்ல காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு காட்டுவாங்க. இதுதான் காலப்போக்கில் புயலா டெவலப் ஆகும். இந்த லோ ப்ரெஷர் ரீஜனை சுத்தி காத்தெல்லாம் சுத்திட்டு இருக்கும். இதுக்கு ஒரு வேகம் ஒன்று இருக்கும். இந்த வேகம் எப்போ 62 கிலோமீட்டர் பெர் ஹவர் தாண்டுதோ அப்போ அதை ஒரு சைக்ளோனா அறிவிச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. அப்போ 62 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதோட வேகம் வரலன்னா அதை ஒரு புயலாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. காத்து 62 கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்த உடனே இந்தியா மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை ஒரு சைக்ளோனா டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு பேர் வச்சிருவாங்க. ஆனா ஐஎம்டினால, அதாவது இந்தியா மீட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்னால அது இஷ்டத்துக்கு பேர் வைக்க முடியாது. ஐஎம்டி கிட்ட ஆல்ரெடி ஒரு ப்ரீ அப்ரூவ்ட் இன்டர்நேஷனல் லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல புயலுக்கான பேர் ஆல்ரெடி இருக்கு. இந்த லிஸ்ட்ல தான் ஐஎம்டி சூஸ் பண்ணும். இந்த லிஸ்ட்டை இந்தியாவோட சேர்த்து ஒரு 13 கண்ட்ரி உருவாக்குச்சு. இந்தியன் ஓஷனை 3 பகுதியாக பிரிச்சிருக்காங்க. நார்த் இந்தியன் ஓஷன், சென்ட்ரல் இந்தியன் ஓஷன், சதர்ன் இந்தியன் ஓஷன். இந்த உலகத்திலேயே கண்ட்ரியோட பேர் இருக்க ஒரே ஓஷன் நம்ம இந்தியன் ஓஷன் தான். நார்த் இந்தியன் ஓஷன்ல தான் அரேபியன் சி அண்ட் பே ஆஃப் பெங்கால் வரும். ஸோ இந்த இடத்துல எந்த புயல் உருவாகுனாலும் இந்த 13 கண்ட்ரி அஃபெக்ட் ஆகும். பே ஆஃப் பெங்கால்ல புயல் உருவாகுதுன்னா அது இந்தியா, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, மியான்மர், தாய்லாந்து இதுல ஏதாவது ஒன்று அடிக்கலாம். இதுவே அரேபியன் சீல புயல் உருவாச்சுன்னா இந்தியா, பாகிஸ்தான், ஒமன், ஏமன், ஈரான், மால்டீவ்ஸ், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், கட்டார், சவுதி அரேபியா இங்க எங்கேயாவது போகலாம். நார்த் இந்தியன் ஓஷன்ல உருவார புயல் இந்த 13 கண்ட்ரியில எந்த கண்ட்ரியை வேணா ரீச் பண்ணும். ஸோ இந்த 13 கண்ட்ரியும் சேர்ந்து ஒரு கண்ட்ரியும் 13 பேரை கொடுத்துச்சு. இப்போ மொத்தமா 169 புயலோட பேரு நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கு. இப்போ இந்த 13 கண்ட்ரியும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரிசையா அடிக்கிட்டு அந்த கண்ட்ரி என்ன பேர் புயலுக்கு வச்சாங்களோ அதையும் வரிசையா அடிக்கிடுவாங்க. இந்த 13 கண்ட்ரியும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அடிக்கிட்டு இந்த 13 கண்ட்ரி 13 பேர் வச்சுச்சுல அதுல முதல் பேர் எடுத்து எல்லா இதுலயும் போட்டுருவாங்க. இப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் சைக்கிள். இப்போ இந்த இடத்துல 13 நேம் இருக்கு நம்ம கிட்ட. இதே மாதிரி காலமா எடுக்கணும்னா நம்ம கிட்ட 169 பேர் வரும். நமக்கு வந்த புயலுக்கும் இந்த லிஸ்ட்ல இருந்து தான் பேர் எடுத்தாங்க. இதுக்கப்புறம் வரப்போற புயலுக்கும் இந்த லிஸ்ட்ல பேர் இருக்கு. தித்வாக்கு அடுத்து என்ன பேர் இருக்குன்னு பாருங்க. அந்த பேர் தான் இனி வரப்போற புயலோட பேரு.